இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு அப்படிங்கிறது லக்னம் என்பது இங்கே மாறுபடுமா? இதை ஒரு பாரம்பரிய ஜோதிடத்திற்கு எதிரான ஒரு முறை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, சரிங்களா, பொதுவான அடிப்படை அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும். ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மொழிக்கு அடிப்படை அப்படிங்கிறது இலக்கணம் தான். அந்த இலக்கணம் என்பது எப்போதுமே மாறாது. மாறாத அந்த இலக்கணத்திலிருந்து அந்த மொழியினுடைய வார்த்தைகள் மாறுபடும் என்றால் அந்த மொழி என்னாகும்? இலக்கண பிழையை சந்திக்கும். அந்த மொழியே தவறாக இங்கே புரிதலை கொடுக்கும். இதுதான் உண்மை. புரியுதா? அதே போல் இலக்கணம் லக்னம் அப்படின்னு அந்த ஈயை மட்டும் ப்ரொனன்சியேஷனில் விட்டுட்டு அந்த லக்னம் அப்படின்னுங்கிற சொல்கிறதுனால அது இலக்கணம் இல்லை என்று இங்கே ஆகாது. உயிரில் பிறக்கின்ற அனைத்து உயிர்களும் தன்னுடைய பிறவி பலன் அப்படிங்கிறத வச்சிருக்கு. மனிதனுக்கு இங்கே கொடுக்கப்பட்ட தகுதி அப்படிங்கிறது புவியில் பிறந்த மனிதனுக்கான பிறவி வினையை மட்டும்தான் இந்த ஜோதிடம் மூலமாக அறிவதற்கு இந்த பரம்பொருள் என்கின்ற இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்க நாதன் நமக்கு தகுதி கொடுத்துருக்கிறார். மற்ற உயிர்களுக்கெல்லாம் இங்கே பிறவி வினை இல்லையா அப்படின்னா பிறவி வினை இருக்கின்றது. மனிதனாக அவன் அந்த ஆன்மா பிறப்பதற்கென்றே ஒரு பிறவி வினை இருக்கிறது. ஏன் இவன் மனிதனாக பிறந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு லாங் சப்ஜெக்ட் நம்ம கூடிய சீக்கிரம் பதிவு செய்ய போகிறோம். பிறவி வினையை பொறுத்து இங்கே ஆன்மாக்களினுடைய உருவங்கள் இங்கே மாறுபடுகிறதே தவிர்த்து அனைத்து உயிர்களுக்கும் அந்த ஆன்மா என்பது இங்கே நிரந்தரம் தான். அந்த ஆன்மா என்பது தன்னுடைய பிறவி வினையினை பொறுத்து இங்கே உருவங்கள் மாறுபடுகிறதே தவிர்த்து உடல்தான் மாறுபடுகிறதே தவிர்த்து அதனுடைய உயிர் என்பது இங்கே ஒன்று தான். வீல் பிறந்த ஒரு சின்ன எறும்பானாலும் சரிதான், அல்லது மிகப்பெரிய யானை உருவமாக இருந்தாலும் சரிதான். அனைத்திற்கும் இங்கே உயிர் என்பது இங்கே பொதுவான ஒன்று. அந்த உயிர் தான் பெற்ற கர்மவினையின் காரணமாக இந்த புவியில் ஒரு உடல் அமைப்பை பெறுகிறது. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு கான்செப்ட். அதுக்குள்ளே நம்ம பிறகு செல்லலாம். இப்போ இங்கே அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிறவி வினையினை இங்கே ஜோதிடத்தை வைத்து அறிய முடிகிறது. அந்த ஜோதிடத்தில் எதை வைத்து அறிய முடிகிறது? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதனுடைய பிறவி வினையை இங்கே அறிய வேண்டும் என்றால் அந்த லக்னம் தான் அந்த பிறவி வினையை இங்கே சொல்லும். இந்த லக்னம் நிலையானது. இந்த லக்னம் என்பது இங்கே மாறினால் அவனுடைய பிறவி வினை என்பது இங்கே மாறிவிடும். இங்கே லக்னம் என்பது இங்கே மாறினால் ஏஎல்பி, சரிங்களா, இங்கே சொல்லிட்டு இருக்காங்களா அட்சய லக்னம் சொல்லிட்டு, சரி ரைட்டு. இப்போ இந்த லக்னம் என்பது இங்கே மாறினால் அவனுடைய பிறவி வினை இங்கே மாறிவிடும். காரணம் இப்போ பாருங்க, உதாரணமாக ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் பாருங்க. மேச லக்னம். அந்த மேச லக்னத்தில் ஒரு குழந்தை இங்கே பிறந்திருக்கு. அந்த மனிதனுக்கு பொதுவாகவே இங்கே மிக டாப் மோஸ்ட் பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய முதல்நிலை பாவர் என்று சொல்லக்கூடிய அந்த சனி என்பவர் இங்கே 11ஆம் அதிபதியாக வருவார். இந்த மேச லக்னம் அப்படிங்கிறது இங்கே சரலக்னமாக வரும். சரிங்களா? அந்த சரலக்னத்திற்கு 11ஆம் அதிபதி என்பவர் இங்கே பாதகஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவார். அதனோடு கூடி இந்த சரலக்னத்திற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி என்பதை தாண்டி இந்த சரலக்னத்தினுடைய லக்னாதிபதி செவ்வாய் என்பவருக்கு இந்த சனி நேரடியான பகை கிரகமாகவும் இங்கே மாறிவிடுவார். இந்த மேச லக்னத்திற்கு இங்கே 11ஆம் பாவகத்தில் அமர்ந்த சனியினுடைய தசையோ அல்லது இங்கே 11ஆம் பாவகத்தில் அமர்கின்ற ராகுவினுடைய தசையோ, ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா, குறிப்பாக ராகு, இந்த ராகுவினுடைய தசையோ இங்கே நடக்கின்ற போது இந்த 3 தசைகளும் இந்த 11ஆம் பாவகத்தில் அமர்ந்த சனியினுடைய தசை அல்லது இந்த 11ஆம் பாவகத்தில் அமர்ந்த ராகு கேதுக்களுடைய தசை. ஏன் ராகு கேதுக்களுடைய தசை அப்படின்னா, ராகு கேதுக்கள் என்பது தான் எந்த பாவகத்தில் இருக்கின்றதோ அந்த பாவகத்தின் அதிபதி போலவே இங்கே செயல்படும். நீங்கள் இந்த லக்னம் மாறுதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அங்கே பாவகங்கள் எல்லாமே மாறிடும். சரிங்களா? 11ஆம் பாவகத்தில் அமர்ந்த இந்த சனியினுடைய தசையோ அல்லது இந்த 11ஆம் பாவகத்தில் இருக்கின்ற ராகுவினுடைய தசையோ கேதுவினுடைய தசையோ இங்கே பாதகத்தை இவருக்கு செய்வதற்கு கடமைப்பட்டதாக இங்கே மாறிவிடும்.
இந்த மேச லக்னத்தில் பிறந்தவருக்கு இங்கே சனியினுடைய திசையோ அல்லது இங்கே ராகு கேதுக்களுடைய திசையிலோ இங்கே 11 கூடிய அந்த லாபத்தை விரயம் செய்வதற்கு இங்கே அனைத்து வேலைகளையும் அவர் செய்வார். 11ஆம் பாவகம் எப்பவுமே நியூட்ரல் அப்படிங்கிறதுனால இங்கே உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கு கடமைப்பட்டவராக அங்கே இருக்கிறது இல்லை. நாம் பாவகத்தில் ஒரு கிரகம் அமரும் போது அங்கே நன்மையான நிலையை செய்யும் அப்படிங்கிறதுனால பொருள் காரகம் என்பது முதல் நிலையாக இந்த இடத்துல தடைப்படும். நீங்கள் லக்னத்தை மாற்றிலாம் ஒரு பிரயோஜனம் இங்கே இல்லை. அதற்கு அடுத்ததுங்க பாருங்கள், இங்கே அடுத்த லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்திற்கு ஊருக்கே இங்கே ஒரு மிகப்பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய இந்த குரு என்பவர், அது கிரகம் என்பது ஸ்டார் இல்லை, நம்ம ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம். இப்போ இந்த கிரகங்களில் இங்கே முதல்நிலையான கதாநாயகனான பாஷா படத்தில் வரக்கூடிய ரஜினி மாதிரி அங்கே ஜோதிடத்தில் இங்கே யாரை சொல்லுவாங்கன்னா குருவை சொல்லுவாங்க. அந்த குரு என்பவர் இங்கே என்னவாக இருப்பார் அப்படின்னா இந்த ஜாதகனுக்கு நெகட்டிவாகத்தான் வேலை செய்வார். இந்த பாஷா படத்தில் வரக்கூடிய அந்த ரஜினி அப்படிங்கிறவர் இங்கே என்னவா மாறிடுவார், இவருக்கு வில்லனாக மாறிவிடுவார். ஆனால் அதே நேரத்தில் அந்த திரைப்படத்தில் வருகின்ற மார்க் ஆண்டனி அப்படிங்கிற மிகப்பெரிய வில்லன் இங்கே எல்லா ஜோதிடர்களும் எல்லா மனிதர்களும் பார்த்து நடுங்குகின்ற அந்த சனி என்பவர் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிரகங்களில் A1 அக்யூஸ்ட்னு சொல்லப்படுகின்ற அக்மார்க் வில்லன் அப்படின்னு எல்லா ஜோதிடர்களாலும் இங்கே சொல்லப்படுகின்ற அந்த சனி என்பவர் தான் இந்த ரிஷப லக்னத்திற்கு அந்த மார்க் ஆண்டனி என்கின்ற சனி தான் முதல் நிலையான ஹீரோ. ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த உன்னதமான கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குருதசை வர்றப்ப இவன் என்ன செய்வான் அப்படின்னா ஆயுளை தவிர்த்து, ஏன் ஆயுளை தவிர்த்துனா 8 ஆயுளை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவன். இங்கே லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாகவும் வந்து விடுவதால் இந்த லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய இந்த லக்னத்திற்கு மட்டும் இதே போன்று இந்த லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாக விருச்சகத்துக்கு வருவாங்க. அதனால் 8 ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதி என்பவர் இங்கே 8க்கும் உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய 11க்கும் அதிபதியாக இங்கே வந்துடுவாங்க. ஏன் மற்ற லக்னங்களுக்கெல்லாம் வர்றதில்லை அப்படின்னா மற்ற லக்னங்களுக்கெல்லாம் பாருங்கள் 8 11ஆம் அதிபதியாக வரவே மாட்டாங்க. 2 லக்னங்களுக்கு மட்டும்தான் வரும். ரிஷப லக்னத்திற்கும் விருச்சக லக்னத்திற்கும் லக்னாதிபதி என்பவரே நோயையும் இணைத்து கொடுக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய இதனால் ஆயுள் பங்கப்படக்கூடியவராகவும் இங்கே வந்து விடுவதால் இந்த 2 லக்னத்திற்கும் 8 ஆயுளை சொல்பவர் அவருடைய ஆரோக்கியத்திற்கும் பொறுப்பேற்கிறார். இதெல்லாம் நீங்கள் அட்சய லக்னம் பார்க்கும்போது நீங்களாம் உங்களால் சொல்ல முடியுமான்னு சொல்லுங்கள். நீங்கள் அடிப்படையாக புரிதலை நீங்கள் யோசிங்க, சரிங்களா? இந்த இடத்தில் இங்கே ரிஷப லக்னத்திற்கு குருதசை வர்றப்ப அவன் எந்த வயசில் வந்தாலும் சரிங்க. இப்போ அதற்காக சின்ன வயசில் இப்போ ரிஷப லக்னம் இருக்குது, குருதசை வருது. இப்போ 11ஆம் பாவகத்திலே அமர்ந்து வருது. அப்போ 11ஆம் பாவகத்தில் அமர்ந்து வரும்போது 5ஆம் பாவகத்தை பார்க்கும். ஒரு 6 வயசு குழந்தைக்கு நீங்கள் குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்குங்க உங்களுக்கு. ஏன்னா இங்கே குரு இங்கே ஒரு ஆண் கிரகம் 11ஆம் பாவகத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அவர் 5ஆம் பாவகத்தை பார்க்காரு. ஒருவேளை புதன் விருச்சகத்தில் இருக்கிறாரு. அப்போ 5ஆம் பாவகத்து அதிபதியும் பார்க்குறாரு. ஒருவேளை சனியும் உள்ளே உட்கார்ந்துருக்காரு. அப்போ 9ஆம் அதிபதியும் பார்க்குறாரு. முதல் குழந்தையை சொல்லக்கூடிய 5ஆம் பாவகத்தையும் பாவகத்தின் அதிபதியான புதனையும் 2, 3வது குழந்தைகளை சொல்லக்கூடிய அந்த 9ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியோடு இணைந்து அந்த 5, 9ஆம் அதிபதிகள் இருவரையும் இந்த குரு வலுப்பற்று ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து பார்க்கறதுனால இந்த 6 வயசு பையனுக்கு தொடர்ந்து ஆம்பளை பிள்ளைகளாக பிறக்கும்னு சொல்ல முடியுமா? இது என்ன அப்படின்னா ஒரு அடிப்படையிலான மடத்தனத்தினுடைய உச்சம் அப்படிங்கிறது இந்த வரியில் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த வயதை பொறுத்து நம் இங்கே பாவகத்தினுடைய பலன்கள் என்பது இங்கே நடக்கும் என்பதை புரியாத, அறியாத, தெரியாத மடத்தனத்தில் உள்ளவர்கள் தான் இங்கே லக்னத்தை மாற்ற முடியும். ஒரு பேசிக்கான ஒரு புரிதலை சொல்கிறேங்க. நான் இங்கே தமிழில் ஒரு PhD பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜை எடுத்துக்கிட்டு அதில் எந்த ஒரு இலக்கண பிழையும் இல்லாமல் அங்கே திருக்குறளோ அல்லது இங்கே சீவக சிந்தாமணியோ மணிமேகலையோ புறநானூறோ பற்றி என்ன பண்ணணும், எனக்கு புரிதலின் அடிப்படையில் நான் இங்கே ஒரு புரிதலை இங்கே உருவாக்க வேண்டும். அதாவது ஒரு கண்டுபிடிப்பை அந்த இடத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பை நாம் உருவாக்க வேண்டும். ஆனால் அந்த தமிழினுடைய இலக்கணத்தையே நான் இங்கே மாற்றினால்
அந்த மொழியினுடைய இலக்கணம் எங்கே மாறுகிறது என்று நான் சொன்னால், நான் பிஹெச்டி இல்லை, தமிழ் அப்படிங்கிற மொழியை 1ஆம் வகுப்பில் படிப்பதற்கு கூட தகுதியற்றவன். அதே போன்றுதான் இந்த ஜோதிட துறையில் ஒரு மனிதன் இங்கே பிறக்கின்ற அவனுடைய பிறவி வினையான அவனுடைய வாழ்வின் இலக்கணமான, நீங்கள் லக்னம்னா சும்மா சாதாரணமாக எடுத்துட்டாங்க, ஒரு மனிதனுடைய பிறவி வினையின் இலக்கணமே லக்னம் தாங்க. அப்போது அந்த இலக்கணத்தை இங்கே மாற்றுகின்ற அந்த ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க இந்த ஜோதிட துறையில் பிஹெச்டி இல்லை, அவங்க 1ஆம் வகுப்பு கூட இங்கே தேர்ச்சி பெறுவதற்கு தகுதியற்றவர்கள். மொழியினுடைய இலக்கணத்தை மாற்றினால் மொழி எப்படி தவறுமோ அதே போன்று இந்த ஜோதிடத்தில் இங்கே இலக்கணத்தை மாற்றினால் அந்த மனிதனுடைய பிறவி வினை என்பது இங்கே மாறும். அதே போல இந்த 1 என்கின்ற லக்னத்தில் ஒரு மனிதன் புவியில் பிறக்கின்றான். அந்த 1ல் 9 என்ற பாக்கியத்தை அவன் பூர்த்தி செய்கின்ற போது 2ல் அவன் இணைகின்றான். 2ல் 9 என்கின்ற பாக்கியத்தை பூர்த்தி செய்யும் போது அவன் 3ல் குழந்தை எனும் முத்துக்களை பெற்றெடுக்கின்றான். 3ல் 9 என்கின்ற பாக்கியத்தை பூர்த்தி செய்கின்ற போது அவன் 4ல் உலக மாயையில் இங்கே மயங்குகிறான். காரணம் ராகு. 4ல் 9 என்கின்ற பாக்கியத்தினை பூர்த்தி செய்யும் போது அவன் 5ல் அனுபவ அறிவை பெறுகின்றான். காரணம் 5 புதன் என்பதால். 5ல் 9 என்கின்ற பாக்கியத்தை அவன் பூர்த்தி செய்கின்ற போது அவன் 6ல் தன்னுடைய உடலில் ஏற்படுகின்ற நோயினை கண்டறிகின்றான். இதே 6ல் 9 என்கின்ற பாக்கியத்தினை பூர்த்தி செய்யும் மனிதன் இங்கே 7ல் காமத்தை கடந்து காமத்தை துறந்து 7ல் பிரபஞ்சத்தினுடைய புரிதலை பெறுகின்றார். இங்கே 6ல் 9, இதை ஜோதிடத்தில் மறைச்சு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. 6ல் 9 69, செக்ஸுவலில் ஒரு உச்சக்கட்ட பொசிஷன் அப்படிங்கிறது இங்கே 69 அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே அந்த 6ல் 9 கடக்கின்ற மனிதன் என்பவன் இங்கே 7ல் பிரபஞ்ச புரிதலை அவன் பெறுகின்றான். காரணம் 7 என்பது கேதுவை சொல்வதால். 7ல் 9 எனும் பாக்கியத்தினை பூர்த்தி செய்யும் மனிதன் 8ல் இங்கே ஆடியது போதும் என்று தன்னுடைய ஆயுளை முடித்துக் கொள்கிறான். காரணம் 8 சனி. அதனோடு இணைந்து இந்த 8ல் 9 என்பது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் சோன். ஏன் 8ல் 9 ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஜோன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1ல் 9, 2ல் 9, 3ல் 9, 4ல் 9, 5ல் 9, 6ல் 9, 7ல் 9, இந்த 9 எல்லாமே உடலை சொல்கிறது. செவ்வாய் உடல் காரகன் என்பதால் உடலை சொல்கிறது. 8 சனி என்பதால் 8 ஆயுள் என்பதால் அந்த உடலை விட்டு அந்த ஆயுள் என்பது அநேகமாக பிரிந்து விடுகிறது. காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 அந்த 9 என்கின்ற 89 வயதை இங்கே கடப்பது என்பது ரொம்ப ரொம்ப உடல் வலிமை கொண்டவர்களால் மட்டுமே தான் கடக்க முடியும். மகர வீட்டில் செவ்வாய் உச்சமாகுவதற்கான காரணம், ஒரு மனிதனுடைய உடலில் உயிர் இருந்தால் மட்டுமே தான் அவனுடைய உடல் இயங்க முடியும். அதே போன்று செவ்வாயினுடைய வீட்டில் சனியே நீச்சம் பெறுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு உயிரினத்திலும் உடலில் இருந்து தாங்க உயிர் பிரிய முடியும். அப்போ அந்த உடலில் இருந்து மட்டுமே தான் உயிர் பிரிய முடியும் என்பதை இங்கே சொல்வதால் அதை மிக உன்னதமாக செவ்வாயினுடைய வீட்டில் சனி அங்கே நீச்சமாகிறார். புரிஞ்சிச்சா? இப்போது இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிறதுல அதை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா மிக உன்னதமாக இந்த 2 காரகங்களும் இணைகின்ற அந்த 89 என்கின்ற வயதை இங்கே மனிதன் தாண்டுவது என்பது சாத்தியமற்ற ஒன்றாக இங்கே 90% என்பது அமைந்து விடுகிறது. இந்த 8ல் 9 என்கின்ற பாக்கியத்தினை கடக்கின்ற மனிதன் 9ல் தன்னுடைய கர்மாவினை கழிப்பதற்கான பாக்கியத்தை அப்போதுதான் பெறுகிறார்கள். 9ல் இங்கே 9 எனும் இன்னொரு பாக்கியத்தை பெற்றவர்கள் இங்கே 10ல் தன்னுடைய கர்மாவை கழிப்பதற்கு தகுதி உடையவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதுதான் 10ஆம் பாவகம் கர்மஸ்தானம் சொன்னாங்க. இந்த 10ல் தன்னுடைய கர்மாவினை கழித்த பாக்கியத்தை பெற்ற அந்த 109 என்கின்ற வயதில், சரிங்களா, கேட்க தலை சுத்தினாலும் இதுதான் உண்மை, பிறவி வினையை கழித்த
கர்மா அற்ற தூய ஆன்மாவினை இங்கே 11 லாபமாக பெறுகிறான். அந்த 11 லாபமாக பெற்ற அந்த ஆன்மா என்பது மீண்டும் ஒரு பாக்கியம் என்கின்ற 9 இங்கே இணைக்கின்ற போது 119 வயது, சரிங்களா? அந்த 119 வயது என்கின்ற பாக்கியத்தை பூர்த்தி செய்கின்ற போது அங்கே 12 அந்த ஆன்மா விரயமாகுவதில்லை. 12 இந்த ஆன்மா பிரபஞ்சத்தோடு இணைகிறது. இங்கே 12 என்பது குருவை சொல்வதால், அந்த 12 என்பது குருவை சொல்வதால் புவியில் பிறந்த மற்ற ஆன்மாக்களுக்கு போதிக்கின்ற தகுதியுடைய அந்த ஆன்மா குருவாக மாறுகிறது, பிரபஞ்சத்தோடு இணைகிறது. இதுதான் கான்செப்ட். இதன் அடிப்படையில் மட்டும்தான் அந்த 119க்கு அடுத்தது அங்கே 1 சேர்க்கும் போது 12க்குள்ளே வந்துடும். அப்போது 120 வயது அப்படிங்கிறத எடுத்து தான் இங்கே 120 தசாண்டுகள் கொடுக்கப்பட்டது. ஏன் ஜோதிடத்தில் 120 தசாண்டுகள் கொடுத்தாங்க அப்படின்னா உண்மை இதுதாங்க. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே லக்னத்தெல்லாம் மாற்றிட்டு கிடந்தாலும் அங்கே ஒன்றும் நடக்காது. மனிதனுடைய பிறவியிலிருந்து அவனுடைய அந்திம காலங்கள் வரைக்கும் இங்கே ஒரு லக்னம் மட்டுமே தான் தீர்மானிக்கிறது, சரிங்களா? அந்த லக்னம் மட்டுமே தீர்மானிக்கிறது. அந்த லக்னம் எதன் மூலமாக தீர்மானிக்கிறது? இங்கே நன்றும் தீதும் பிறதர வாரார் அப்படின்னு ஒன்று உண்டு இல்லையா? அப்போ இதுதானே உலகத்தினுடைய ஒரு உன்னதமான தமிழ்மறை. உலக மனிதர்களுக்கு போதித்தது இங்கே தமிழன்தான், சரிங்களா? அப்போ நல்லதும் தீதும் பிறர் மூலமாக நமக்கு இங்கே வர்றதில்லை, நாமளே இங்கே ஏற்படுத்துகிறது. அதன் அடிப்படையில் ஜோதிடமும் அதைத்தான் சொல்கிறது, சரிங்களா? காரணம் ஜோதிடம் என்பது ஒரு மானுட வாழ்வியல் என்பதால் அந்த தமிழன் உருவாக்கிய அந்த ஜோதிடமும் இதைத்தான் இங்கே மீண்டும் வலியுறுத்துகிறது. அவனுடைய சுய ஜாதகத்தின் இருக்கின்ற சந்திரன் நின்ற நட்சத்திரத்தின்படி அங்கே தசாக்கள் நடக்கின்றது. அந்த தசாவின் அடிப்படையில் அவனுடைய மனம் செயல்பட்டு இவனுடைய பிறவி வினை என்பது இவனை வந்தடைகிறது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ ஒரு ரிஷப லக்னக்காரனுக்கு இங்கே குரு தசை நடக்கு அப்படின்னா அவனுக்கு 8 குடையவனுடைய தசை அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் வரக்கூடியவர். அப்படிங்கிறதுனால அவனுடைய மனதில் இங்கே என்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னா எப்படி பணத்தை கொண்டு எங்கே சென்று விரயம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவனுக்கு விதிக்கப்பட்ட பிறவி வினை. இந்த பிறவி வினையை அவன் உணர்வதில்லை. இந்த பிறவி வினையை அவன் என்ன செய்யறதில்லை அப்படின்னா அடுத்தவர்கள் சொல்லி அவன் செய்யறதில்லை. அவனே என்ன செய்வான், ஒரு பெரிய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுவான். அவங்க மிகப்பெரிய ஃபெயிலியராக அந்த இடத்துல அங்கே போய் மாறும். அதே போல் இங்கே அதே ரிஷப லக்னத்திற்கு இங்கே சனி என்பவருடைய 9ஆம் அதிபதியினுடைய தசை இங்கே நடக்கு. 9-10 கூடியவனுடைய தசை, ராஜ யோகாதிபதியோட தசை. அந்த நேரத்தில் இவனுடைய மனதில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கலாம். சரி, இந்த வேலையோடு இணைத்து இதை நாம் தனிப்பெரும் தொழிலாக செய்தால் என்ன அப்படிங்கிற அவனுடைய எண்ணம் என்பது அந்த இடத்துல முதல்ல இங்கே வரும். அந்த எண்ணத்தை கொடுப்பது யார்? ஒரு மனிதனுக்கு இங்கே தசா நடக்கின்ற போது வானத்திலேருந்து கிறிஸ்மஸ் தாத்தா போல் கிரகங்கள் கிஃப்ட் பாக்ஸை வரைச்சிட்டு போகிறதில்ல உங்கள் வீட்டு கதவை தட்டி. அப்போ என்ன நிகழ்வு இங்கே நடக்கும் அப்படின்னா இங்கே பிறர் நன்மையும் தீமையும் அவருக்கு சேருதில்லை. அவனுடைய மனதினுடைய செயல்பாடை பொறுத்து தான் அவனுக்கு விதிக்கப்பட்ட பிறவி வினை என்பது வந்தடைகிறது. அப்படிங்கிறது தான் ஜோதிடம் மிக தெளிவாக. அதான் சந்திரன் நின்ற நட்சத்திரம்தான் இங்கே தசாக்களை தொடர்கிறதே தவிர்த்து லக்னம் நின்ற நட்சத்திரம் தசாக்களை தொடர்வதில்லை. ஏன் தசா சந்திரனினுடைய அடிப்படையில் இங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னா அவனுடைய மனம்தான் அனைத்திற்கும் காரணம். அவனுடைய மனதின் மூலமாகத்தான் மாறாத அந்த பிறவி வினையை அவன் அடைய வேண்டும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஃபிக்ஸடாக தீர்மானிக்கப்பட்டது. ஒரு மனிதனுக்கு அப்போ தசா நடக்கின்ற போது அந்த சந்திரன் என்பவர் அந்த தசாநாதனுக்கு ஒரு முகவராக அங்கே செயல்படுவார். அந்த முகவர் என்பவர் என்ன செய்வார் அப்படின்னா இங்கே அந்த லக்னத்தை பொறுத்து இப்போ உதாரணமாக ரிஷப லக்னத்திற்கு சனியினுடைய தசை 9-10 கூடியவனுடைய தசை. அந்த ஜாதகனுடைய ரியல் ஹீரோ அப்படிங்கிறவர் 9-10 கூடியவர். அந்த 9-10 கூடிய பாவக பலன்கள் அப்படிங்கிறது அந்த ரிஷப லக்னத்தின் பிறந்த அந்த மனிதனுக்கு பிறவி வினையாக போய் சேர வேண்டும். அப்போ அந்த பிறவி வினையாக போய் சேர வேண்டிய அந்த பாவக பலன்களை இந்த சந்திரன் என்பவர் இங்கே அந்த மனிதனுடைய மனதில் விதைத்து
மனதில் 9-10 பாவக பலன்களை இங்கே சனியினுடைய காரகத்தின் வழியிலாக இங்கே விதைத்து அதன் வழியே அந்த மனிதனை இங்கே 9-10 என்கின்ற பாக்கிய பாவகத்திற்கு அழைத்து செல்லும். இப்போ புரிஞ்சா எப்படி ஒரு கிரகம் தசை நடத்தும் போது சந்திரன் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இந்த சந்திரன் எப்படி அந்த தசாவில் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்ல தெரியாத ஜோதிடர்கள் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ராசி பலன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வார ராசி பலன், டெய்லி ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், இந்த கிரக பயிற்சி பலன்கள் இது எல்லாம் சொல்கிறவங்கெல்லாம் என்ன அப்படின்னா தசா செயல்படும் போது அவருடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்ற சந்திரனுடைய ரோல் என்ன, அவருடைய பணி என்ன அப்படின்னு சொல்ல தெரியாத ஜோதிடர்கள் தான். இது டாப் மோஸ்ட் ஜோதிடராக இருந்தாலும் அதுதான் உண்மை. சரிங்களா? அது கூட பரவாயில்ல, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பிறவி வினையை சொல்லக்கூடிய அந்த லக்னமே இங்கே மாறும் என்றால் அவர் இந்த ஜோதிட துறையில் இங்கே 1ஆம் வகுப்பு படிப்பதற்கு கூட தகுதியற்றவர். பிறவி வினை என்பது எந்த நேரங்களிலும் எப்போதும் மாறாத ஒரு நிலையானது. ஒரு மொழிக்கு இங்கே இலக்கணம் மாறினால் அந்த மொழி தவறாகும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அதேபோல் மனிதனுடைய பிறவி வினையை சொல்கின்ற அந்த இலக்கணம் என்பது இங்கே மாறினால் அவனுக்கு விதிக்கப்பட்ட பிறவி வினை என்பது இங்கே மாறிவிடும் என்பதால் அந்த பிறவி வினை மாறாத நிலையான ஒன்று என்பதால் அந்த லக்னம் என்கின்ற ஒன்று எப்போதும் மாறாத நிலையான ஒன்று. சரிங்களா? இதை மிக உன்னதமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. லக்னம் என்பது இங்கே மாறாத ஒன்று. ஒரு லாங்குவேஜுக்கு கிராமர் மிஸ்டேக் அப்படின்னா அந்த லாங்குவேஜே ஃபெயிலியர். ஒரு மொழிக்கு இலக்கணம் பிழை அப்படின்னா அந்த மொழியே தவறானது அப்படிங்கிறது தான் உண்மை. போன்று ஜோதிடத்தில் ஒரு மனிதனுடைய பிறவி வினையை சொல்வது லக்னம் தான். அந்த லக்னம் இங்கே மாறுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பிறவி வினையும் இங்கே மாறிவிடும். அப்போ அந்த பிறவி வினை மாறுச்சு அப்படின்னா என்ன கோட்பாடாக மாறிடும்? இங்கே பிரபஞ்சத்தினுடைய கோட்பாடே தவறு அப்படிங்கிறது வந்துடும்.